இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28 30 முடிய. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற அருமையான ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள். நமக்கு வாழ்க்கையில் பெரிய கவலை எது, பெரிய சுமை எது? நம்முடைய பிள்ளைகள் தான். பிள்ளைகள் நன்கு படிக்கணும், ஒழுக்கத்தில் வளரணும், நிறைய படிக்கணும், பெரிய ஆளாகணும், ஆசிரியராகணும், மருத்துவராகணும், வக்கீலாகணும், என்ஜினியர் ஆகணும், சமுதாயத்தில் உயர்விடத்தில் அவர்கள் இருக்கணும். இதுதானே நம்முடைய நோக்கம். அதனால் கடன் படுறோம், பொருளை அடமானம் வைக்கிறோம், இடத்த விற்கிறோம், எப்படியாவது பிள்ளைகளை உருவாக்கிடணும், படிக்க வைக்கணும். ஆனால் அவங்க போகிற இடத்துல கல்லூரியில், ஹையர் செகண்டரி பள்ளிக்கூட அளவில் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இயேசுவுக்கு பெற்றோர்களுக்கு முதன்மை இடம் கொடுக்காம அந்த காதலுக்கு தான் இடம் தர்றான், இச்சைக்கு இடம் தந்துடுறான். அந்த சூழ்நிலைகள் அப்படி. அப்ப பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த உடனே 5வது 6வது வகுப்பிலிருந்தே பிள்ளைகளை நம்முடைய கண்டிப்பில், கண்காணிப்பில் வைக்க முயல வேண்டும். ஆசிரியர்களிடம் விசாரிக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி பழகுகிறார்கள், எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று ஆசிரியரோடு நல்ல தொடர்பு வைத்து கொள்ளணும். பிள்ளைகளோடு நெருங்கிய தொடர்பு வைக்கணும். சாப்பாடு போட்டு துணிமணி கொடுக்கறது மட்டும் நம்முடைய கடமை இல்லை, பெற்றோர்களுடைய கடமை இல்லை. அது 10 கடமைகள் இல்லை, அது ஒன்று. படிக்க வைக்கிறது இன்னொன்று. இவைகளுக்கு முதன்மையான ஒன்று என்ன? ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க செய்வது. அப்போ அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? bring them to Jesus. இயேசுவிடம் அழைத்து வாருங்கள். குடும்ப ஜபத்தில் உட்கார வைங்க. குடும்பத்தில் அப்பா அம்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பிள்ளைகள் அங்கே இருக்கணும். குடும்பத்தை பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கணும். அவர்களை வைத்து கொண்டு குடும்ப கஷ்டங்களை பற்றி பேசணும், கடன் தொல்லைகளை பற்றி பேசணும், உங்களுடைய பெற்றோர்களுடைய அக்கறைகளை பற்றி நிறைய பேசணும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லணும், சூழல்ல இருக்கிற தீமைகளை குறித்து எச்சரிக்கணும். குடும்பமா வைத்து கொண்டு அப்பா அம்மா பிள்ளைகள் என்ற நிலையில அவர்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். கோவில்ல மறைக்கல்வி நடக்குது, வீட்டில் தினந்தோறும் மறைக்கல்வி நடக்கணும். பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கிறாங்க, தினந்தோறும் வாழ்க்கை பாடத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எடுக்கணும். அன்பானவர்களே, அப்படி உங்களுடைய கண்காணிப்பிலேயே இருந்தால், அவர்கள் வளர்ந்த பின்னர் பெற்றோர்களை அவர்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வார்கள். எப்படிப்பட்ட கண்காணிப்பு? அன்பும் அக்கறையும் மிகுந்த கண்காணிப்பில். அங்குதானே இயேசு இருக்கிறார். அந்த கண்காணிப்பு மிகுந்த அன்பில் தான் இயேசு இருக்கிறார். அந்த இயேசு அந்த சுமைகளை எல்லாம் போக்கி விடுகிறார். அந்த கண்காணிப்பிலே ஜெபம் இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றிய எச்சரிக்கைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் கொடுப்பது யார்? இயேசுதானே. சுமைகளை களைந்து விடுவார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவதில், முதன்மையாக அவர்களை உம்மிடம் கொண்டு வருவதில் நாங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். மறைக்கல்வி மட்டுமல்ல, பள்ளி கல்வி மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை பாடங்களை, அனுபவங்களை பகிர்ந்து பிள்ளைகளை ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க செய்யும் பொழுது அவர்களை உங்களிடமே ஆண்டவரே நாங்கள் அழைத்து வருகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.